வெல் ஃபீச்சர் அகாடமியில் டீச் பண்ணுற வெப்சைட்டில் நாங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி, 2 டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி ஏ இன்கம் அண்ட் ஃப்ரீலான்சர்னு 12 வெரைட்டி ஆஃப் நாலேஜ் கொண்ட ஒரு வெப்சைட்ஸில் 12 வெப்சைட்ஸில் நான் டீச் பண்ணுறோம். ஸோ இதில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எது சூட்டபிள்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஏர்ன் பண்ணுறாங்க, அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 15,000 கிளாஸ் ஃபீஸ் அமௌண்ட்டில் வந்து ஃபுல் வெப்சைட்ஸையும் கவர் பண்ணுறோம். ஓகே, ஒரு வெப்சைட் காப்பி பேஸ்ட் வெப்சைட்டை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு மொபைல்லையே நீங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் எல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஏர்ன் பண்ணுற மணி ஆக்கிறதுக்குரிய ஒரு கான்செப்டையும் நாங்கள் இதில் இது பண்ணுறோம். அதாவது நான் 12 வெப்சைட் படிக்கிறனாலும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த வெப்சைட் ஏர்னிங்ஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணிடுங்க, இந்த வெப்சைட் ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது டேட்டா என்ட்ரி வெப்சைட்டில் நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு மணி வந்து கிரெடிட் ஆகும். நீங்கள் $3 வந்தாலும் வித்ட்ரா எடுக்கலாம். சில வெப்சைட்டில் $1/2 வந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்ட் உள்ளதும் இருக்குது. ஓகே, ஸோ ரஷ்யன் வெப்சைட்டில் அப்படி $6 20 சென்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஃப்ரீலான்சருங்கிற ஒரு வெப்சைட்டை மெயினாக வச்சுட்டு நாங்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹார்டாக யோசிக்காமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இதில் லாங் டைம் சர்வே ஆகலாம். ஓகே, ரைட், அதுக்குரிய கான்செப்ட் தான். ஸோ இதில் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒர்க் வந்து எங்களோட கிளாஸில் இருக்கிற டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஜாப். ஓகே, இங்கே ஜாப் சைடு அவைலபிலிட்டி வந்து இந்த வெப்சைட்டில், இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நான் நிறைய டைம் இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பிள்ளைகள ஏர்னிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட்டில் இப்போ டெய்லியே வந்து $200 ஏர்ன் பண்ணுறாங்களாம் இருக்காங்க ஜாப்ஸ் அவைலபிளாக வரும்போது. அப்போ ஜாப்ஸ் அவைலபிளாக வரும்போது இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக மினக்கடுவாங்க. ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட ஒரு கல்ச்சருக்கு என்னென்னா 11 மாதம் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு 1 மாதம் நல்லா அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் அவங்க ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு அப்படி வார ஏர்னிங்ஸ் அந்த ஒர்க்கை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள ஏர்னிங்ஸை எடுத்துகிட்டு மற்ற டைம் இது பண்ணுவாங்க. நான் ஒரு பொதுவான ஒரு இதை சொல்கிறேன். பட் அவங்களுக்கு இந்த வெப்சைட் இப்போ ஒரு நாளைக்கு $200 ஏர்ன் பண்ணாங்கன்னா இதே மாதிரி நிறைய வெப்சைட் இப்போ எம்ஏக்கே 10-12 வெப்சைட் தெரியும். இன்னும் வெப்சைட் எனக்கு தெரியும், பட் நான் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதை விட நிறைய வெப்சைட் எப்படியுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மற்ற நாள் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அப்படியான கான்செப்ட் உள்ளது தான். ஸோ அந்த வெப்சைட்டில் வர ஒரு ஒர்க் தான் இது. இது என்னென்னா எந்த ஒரு இதில் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த ஒரு நாலேஜுமே தேவை. ஜஸ்ட் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைவ் ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர்டுக்கு. அந்த பாக்ஸ் பண்ண வேர்டுக்குரிய அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இது உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது மெச்சா நோ மெச்சான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் வந்து இது மெச் ஆகுதா இல்லது நான் மெச் ஆகுதா, இவ்வளோ தான் கான்செப்ட். ஆனால் அதில் சில விஷயங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அது சரியாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஓகே, இதில் நான் வந்து $200 மேலே இந்த வெப்சைட்டில் மட்டுமே நான் ஏர்ன் பண்ணிக்கேன், இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் மட்டும். ஸோ இப்படி வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அதே மாதிரி இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. சில ஆட்கள் சொல்லுவாங்க இதில் வேலை கிடைக்காது, லாங் டைமாக ஒர்க் பண்ணணும், பெர்சன்டேஜ் வந்து குறை, எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகளை படிக்கணும். அந்த படித்தா மட்டும்தான் நீங்கள் இதில் சர்வே ஆகலாம். இல்லைனா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதால அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா தான் உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து வேறு ஆக்கலாம். என்னென்னா சொசைட்டியில் நிறைய வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தேவையுள்ளாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும். உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டை தேடி படித்து கொள்ளலாம். என்ன நம்ம இதில் பெனிஃபிட் பார்க்குறோம்னு ஒரு சொன்னால், இங்கே நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதான் இதில் இருக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட். அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு $200 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை அங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்படி மற்ற ஆட்களால் இன்க்ளூட் பண்ணிடல. அது அவ்வளோதான் கான்செப்ட். நான் அந்த லிஸ்ட்டை நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவோம் பாருங்கள். $20 $30 $70 $90 ஏர்ன் பண்ணுறாங்க தானே. அப்போ இந்த வித்தியாசமான மைண்ட் செட் உள்ளாக்களுக்கெல்லாம் அது உங்களுக்கு விளங்கினுச்சுன்னா சரி, உங்களுக்கு அது இயலாதுங்கிறது விளங்கினா சரி. 7 மாணாக்கள் நல்லா நாங்கள் வெளியாக்கள் இல்லாமல் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே அப்படி ஏர்ன் பண்ணிருக்காங்க. நீங்கள் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். அது நான் உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணணும். ஓகே சார், இதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது எஸ் நோன்னு மட்டும் கிளிக் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் மவுஸும் யூஸ் பண்ண மாட்டோம். இது மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மொபைலில் எஸ் நோவை மட்டும் நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி, ஒரு 1000 ஜாப்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணால் $600 நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு செகண்ட் போதும் உங்களுக்கு எஸ் நோ செலக்ட் பண்ண, ஒரு செகண்ட் போதும். அதுவே நீங்கள் இன்னும் க்ரோத் ஆகினீங்கன்னா நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா, அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஒர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் $6000 ஏர்ன் பண்ணலாம், $60,000 ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸில் தான் இருக்குது. ஓகே, இதில் குரூப் ஒர்க்குன்னு இருக்குது, ரிமோட் ஒர்க்குன்னு இருக்குது, இப்படி நிறைய செட்டப்ஸ்கள் இருக்குது. அதை லேர்ன் பண்ணினீங்கன்னா சரி. ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் சேனலில் 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் வந்து 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஜெனரேட் பண்ணது இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் துபாய், இந்தியா, கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் சேவிஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் யாருக்கு கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தனியான குரூப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்குரிய வீடியோ கைடன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இங்கே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஒர்க், இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே 15 வருஷம் 20 வருஷமாக ஆன்லைனில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி வெப்சைட்ஸ்களில் வர அந்த முன்பின் முரண் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களோட கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஒர்க் எடுக்கிறது, அதில் ஏர்ன் பண்ணுறது, ஏர்னிங் பண்ணுறது, வித்ட்ரா, இது எதையுமே யோசிக்க தேவையில்லை. எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவோம். உங்களோட ஒர்க் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான், அது மட்டும் தான் எங்களால் செய்யலாது. அதை நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி,
உங்களுக்கு வெளியில பார்க்கும்போது இந்த வெப்சைட் ஒரு பார்வை தரும். பட் அதில நீங்க நல்லா இறங்கி வேலை செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க நல்ல ஒரு ஏர்னிங்ஸ இங்க ஜெனரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து உங்கள ட்ரீட் பண்றது தயாரா இருக்கு. நீங்க நாலேஜபிள் பெர்சனா இருந்தா. ஓகே. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நாங்க இதில ஷேர் பண்றோம். அதே மாரி கிளாஸ்ல வந்து நீங்க லைஃப் டைம் எக்ஸஸ் வந்து நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் நீங்க எக்ஸஸ் எடுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸுமே இல்ல. ஆன்லைன் மணி மேக்கிங்ல இதா இருக்கிற நீங்க எங்க இருந்தும் எவ்வளவு வேணும்னாலும் ஏர்ன் பண்ணலாம். அந்த கான்செப்டும் இதில இருக்குது. அண்ட் வந்து இதில நீங்க பெர்ஃபார்ம் பண்றது உங்களோட முழுமையான ஃப்ரீடம். யாருமே உங்களுக்கு ஒண்ணும் பண்ண கைடன்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ அதே மாரி சில ஆட்கள் கேட்பாங்க, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நீங்க தாராளமா போகலாம். கிளாஸ் எதுக்கு? அந்த கைடன்ஸுக்கு தான். நீங்க ஸ்கூல்லயும் படிக்கலாம், கிளாஸ் போயிட்டும் படிக்கலாம். கிளாஸுக்கு எதுக்கு போறீங்க? ஸ்கூல்ல படிக்கிற அதே பாடம் தானே. பட் வந்து எங்களுக்கு ஒரு முறையான கைடன்ஸ் ஒண்ணு வேணுங்கிறதுக்காக. ஓகே. அந்த கைடன்ஸ தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ வெளியில படிக்கிறார்கள் வெளியில படிங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண படிக்க 7 மாணவர்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க. இது உங்களோட ஓன் ரிஸ்க். ஆனா ஸ்கேம்ல விழுந்துராம படிச்சீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஒர்க்ல பாருங்க. இங்க ஒரு வேர்ட் வந்து பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது நிறைய டூல்ஸ் தருவாங்கல்ல. இப்ப நீங்க வொர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு கைடன்ஸோட வருவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு முறையான கைடன்ஸ் ஒண்ணு தரணும். அந்த கைடன்ஸ வந்து எல்லாருக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ நீங்க யாரா இருந்தாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல டூல்ஸ் இருக்கு. இதுல ஜூம் பண்ற டூல், ஜூம் அவுட் டூல்ஸ், ஃபோக்கஸ் டூல், ஃபிட் டூல் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். அதே மாரி இது ஆன்சர் பண்றது. எஸ், நோ, மிச்னு ஆன்சர் பண்றது. இது ஃபோக்கஸ் பண்றது. இது வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்னு சொல்லி அந்த இமேஜ்ல பிரைட்னஸை கூட்டுறது, கண்ட்ராஸ்ட்டை குறைக்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இதில் என்னென்னு ஒரு சொன்னால், ஒரு வேர்டு ஒன்று ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். இந்த வேர்டை வந்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ட்ரான்ஸ்லேட்னா அதை வந்து அனோட் பண்ணி எடுத்துருக்காங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் யூஎஸ் ட்ரெஷரி அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து கரெக்டாக மிச்சா நோ மிச்சான்னு கொடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே. அப்போ இதில் இருக்கிற யூ கேபிட்டல் இருக்குன்னா யூ அப்படி இருக்கணும், டொட் அப்படி இருக்கணும், இந்த டி கேபிட்டல் இருக்கணும், இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். ஓகே. அப்போ அப்படி பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ இதை நம்ம சும்மா இது வந்து உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும். இதுக்கு சரியான ஒரு இது ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதுக்கு தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது ஒரு குவாலிஃபிகேஷன்னா இதில் ஒர்க் பண்ணுறதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்த எக்குரசி லெவலில் இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் எல்லாருக்குமே ஜொப் தரான். இப்போ அவன் என்ன கேட்கல, உங்கள்கிட்ட நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இல்லை கிரேட் 10 கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறீங்க, இல்லை கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணி தாராளமாக இது மொபைலில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இருக்க போகல உங்களுக்கு இவன் வந்து இந்த ஜொப்பை ப்ரொவைட் பண்ணுறான்னு ஒரு சொன்னால், நீங்கள் இதிலேருந்து சரியான ஒரு ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை அவங்க எப்படி உங்களை இது நீங்கள் இதுக்கு சூட்டபிளான ஆள்னு பார்ப்பாங்கன்னா, இவங்க உங்களுக்கு தர இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹை எக்குரசி லெவலோட நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யலாம்னா லாங் டைம் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். அந்த அக்யூரசி லெவல் தான் உங்களை இதில் கடைசி வரையும் என்ன பண்ணும், கண்டினியூஸாக ஒர்க் பண்ண வைக்கும். ஓகே. அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது இது பண்ணுவோம். ஈஸியான கான்செப்ட் தான். நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டா சரி. ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே இதில் யூஎஸ் ட்ரெஷரி அப்படிங்கிற ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது. இது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஓகே. இது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனோட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம இதோட கம்பேர் பண்ணால் சரி. ஓகேயா. ஸோ இது 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 மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் பெர் டேயில் இப்போ நம்ம இப்போ தான் வந்து நான் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் 11:59 12 மணி ஆகுது. இந்த டைமில் 128 ஜொப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி $21 ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் இவங்கள்ட்ட சொல்கிறது வந்து, நீங்கள் மந்த்லி $5 ஏர்ன் பண்ணலான்னா இது ஒரு பெரிய ஒரு அசட் உங்களுக்கு. ஓகே. அப்போ இந்த $21 128னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு சொல்லி. இது பாருங்கள் 87. அப்போ நொலேஜபிளான ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க, நொலேஜ் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. பட் இந்த இந்த இதை பாருங்கள், 2500ல் $13 $14 ஏர்ன் பண்ணுங்க, 2500 ஒர்க் பண்ணி. அப்போ இவரும் இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ விஷயம் தெரிஞ்சவங்களும் ஏர்ன் பண்ணலாம். அவங்களுக்கு என்னென்னா பிளாட்ஃபார்ம் தேவை. என்ன பிளாட்ஃபார்ம், ஒரு ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயார். அதுதான் அந்த சரியான மெச்சூரிட்டி லெவல். ஓகே. ஸோ இதை மாதிரி நாங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் கிளாஸில் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் எக்ஸஸ் நான் டெலிகிராம் போட்டிருக்கிற நிறைய யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதில் 2600க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. பாருங்கள், $220 இப்போ $19 $260 ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் ஏர்ன் பண்ணவங்க, நான் இப்போ ஷோ பண்ண லிஸ்ட்டில் ஏர்ன் பண்ணவங்க இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. அதுமாதிரி நீங்கள் துபாய், இந்தியா, கட்டார், சவுதியில் இருப்பீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணி தனியாக சர்வே மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு $54 ஏர்ன் பண்ணிருக்காரு. அவருக்கு $9 வந்து போனஸ் அந்த வெப்சைட் பே பண்ணிருக்கு. இந்தியா. ஓகே. இங்கே பாருங்கள். அப்போ இப்படியான இந்த பர்சன்ஸுக்கெல்லாம் ஏர்னிங்ஸை அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது.
அப்போ இந்த வெப்சைட்டும் அவ்வளோ ட்ரஸ்டபுளான வெப்சைட்டுகள். இதுக்கு நாங்கள் தனியான குரூப்பே வச்சிருக்கோம். சர்வே கம்ப்ளீட் பாருங்கள், சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு தனியான குரூப்பே வச்சிருக்கிறோம். ஸோ அதையும் இது பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் கிளாஸில் வந்து நாங்கள் இது 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், ஏஐ மணி மேக்கிங், அதே மாதிரி ஃப்ரீலான்சர், இப்படின்னு எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வெப்சைட்ஸ் தான் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. 5+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸை ஃபஸ்ட் கிளாஸில் இருந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்ட் டைம் ஃபுல் டைம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு யாருமே பொஸ் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிறது தான், யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ப்ரூவன் மாரி. நீங்கள் ஒர்க் பண்ணால் ஏர்ன் பண்ணலாமா, ஏர்னிங்ஸ் வருமாங்கிற எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில், அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வில் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் ஒரு டெமோ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இன்னும் இருக்குது பாக்ஸ் பண்ண பிளேஸ் எல்லோ கலரில். ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை பாருங்கள், யூஎஸ் ட்ரெஷரி. பட் இதை நாங்கள் பார்க்கக்குள்ளே விளங்குது. இது வந்து என்னென்னா ஸ்பெல்லிங் பிள்ளை. அப்போ மெச்சியில் நோட்டு சொல்கிறோம். ஸோ அதை வந்து இங்கே நோ மெச்சின்னு கொடுப்போம். பட் நான் இவங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னா, நீங்கள் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் மவுஸை யூஸ் பண்ணலை. இது மாறுது பாருங்கள். 1 கிளிக் பண்ணால் மெச், 2 கிளிக் பண்ணால் நோ மெச் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நோ மெச் தான் இதுக்கு ஆன்சர். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணால் இது கரெக்டாக இன்கரெக்டாங்கிறத இங்கே சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ரீசன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பெனிஃபிட். ஓகே, நீங்கள் கிளாஸில் இல்லாதாக்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ண பாருங்கள். இது உங்களுக்கு சொல்கிறான் தானே, இப்படி நீங்கள் பிள்ளை இந்த சொல்லிட்டு ரீசன் சொல்கிறானே, இதை வச்சு நீங்கள் இந்த ஜாப், அதாவது இந்த குவாலிஃபிகேஷனை 100% நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா பாஸ் பண்ணலாம். எப்போதுமே 100% அக்யூரசி வர அளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டர்ஸ் தானே, கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸான ட்ரிக்ஸ் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இதில் எந்த டைப் ஆஃப் ஒர்க் எடுத்து செய்தாலும் சரி. இப்போ இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேனே, இவங்க வந்து $128 சரி, $20, $63 இவங்க கம்ப்ளீட் பண்ணுற ஜாப்ஸில் கூட நீங்கள் 100% எடுக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி ட்ரிக்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கான்செப்டும் வர அவங்க வந்து உங்களை இது பண்ணுவாங்க. ஓகே, என்ன இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன கான்செப்ட்னா, நீங்கள் சேமாக இருக்குதா இதில் இருக்கிற இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட் வந்து இங்கே நாங்கள் அனோட் பண்ணிக்கிற இந்த வேர்டோட சேமாக இருக்குது, அவ்வளோதான் கேள்வி. ஓகே, சேம் இல்லை. இப்போ இதே பார்க்கக்குள்ள சேம் இல்லைன்னா, இங்கே வந்து கொமா இருக்குது பாருங்கள், இது வந்து கொமா. ஓகே, பட் இங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து அந்த கொமா இல்லை பாருங்கள். இவரது வந்து டொட் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் நோ மெச்சின்னு தான் கொடுப்போம். நோ மெச் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ண இவன் சொல்லுவா என்னன்னு சொன்னால் ரீசன் சொல்கிறான் பாருங்களா, நான் ஷோ பண்ணுறேன். எஸ், கரெக்ட். ஏன் இன்கரெக்ட், இந்த டொட்டு ஆறதுக்கு கமா வந்திருக்கு. ஓகே ஓகே, ரைட், டன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே இருக்குது சேண்டியகோ. ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இது எல்லாமே வந்து சேமாக இருக்குது. எல்லாம் சேமாக இருந்தால் நாங்கள் என்ன கொடுப்போம், நெக்ஸ்ட் கொடுது, அதாவது மெச் கொடுப்போம். ஓகே ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங்ஸை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கேபிட்டல் ஸ்மால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களா. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் இது சரியா பிள்ளையாங்கிற எந்த யோசனையும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது சரியா பிள்ளையாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதில் டோட்டலுக்கு வந்து ஸ்மாலில் இருக்குது, அதற்கு கேபிட்டலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் இருக்கிற அதே லெட்டர்ஸ், அதே அந்த ஸ்பெஷல் கரெக்டர்ஸ், அதே டோட், அதே இது இங்கே இருக்குதா. இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்போ இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே, இல்லை நோட்டு சொன்னால் நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா சரி. அவ்வளவுதான் இதில் இருக்கிற கன்செப்ட். ஓகேயா. ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நோட்டு சொன்னால் சரி. இன் மெடிடேஷன். ஸோ இதில் வந்து வேறு என்னென்னலாம் சொல்கிறீங்களோ, மானிட்டர், அங்கே எவல்யூஷன், இது வேறு எதையோ இது பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் இது வந்து நோ மேட்ச். சிலது வந்து வெரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே என்னையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சிலது தான் கொஞ்சம் இதாக இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னு நோட் சொன்னால் சரி. ஓகே, ரைட். அடுத்தது வந்து string transcription. Yes. Okay, right. Next. இதில் எதுவுமே பாக்ஸ் பண்ணி இல்லை. இப்போ இது என்னென்னா இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இங்கே வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கிறான்னு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதை வந்து இங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தான் சொல்லுது. அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கரெக்ட். எஸ். ஓகே, ஸோ அப்படி அந்த விஷயம் வரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்னா நல்லா. ஓகே, இதுலேயும் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுலேயுமே எதுவுமே இல்லை, ட்ரான்ஸ்லேஷன் எதுவும் இல்லை. பட் அந்த பிளேங்கான பேஜை நம்ம நீங்கள் அனோட் பண்ணால் அது வந்து இதுக்கு முதல் பார்த்தீங்க அப்படி தான் கொடுக்கணுமா, இப்படி கொடுத்தா நாங்கள் நோ மேட்ச் தான் கொடுப்போம். ஓகே, சப்போர்ட்டிவ். ஸோ சப்போர்ட்டிவ்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிக் பண்ணிவிட்டு ஒரு இது ஒன்று தந்திருக்காங்க. பட் நம்ம இந்த டிக் மார்க்கை பார்க்க மாட்டோம். நம்ம இந்த வேர்டை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சரி. ஓகே, பார்த்துட்டு நம்ம எஸ் அனு வாங்குறது கொடுத்தோம்னா சரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏஏ. இதில் பாருங்கள், யுஎஸ்ஏஏட இப்போ இது ஷார்ட் ஃபார்ம், அது வந்து லாங் ஃபார்ம். அப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாலும் நீங்கள் என்னென்னா இதை கரெக்ட் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ இந்த ஷார்ட் ஃபார்ம்ட உண்மையான மீனிங் இப்போ யுஎஸ்ஏஏ தான் வருங்கிற அவசியம் இல்லை. இதோட லாங் ஃபார்ம் மீனிங் வந்தாலும் நீங்கள் அதை எஸ் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இப்போ இது வந்து ஹனிவெல்னோடு சொல்லி இருக்குது. பட் இங்கே வந்து ஹனிவெல் இன்டர்நேஷ்னல் இங்க்னு இருக்குது. எல்லாம் சேம் தான். அந்த பிஸ்னஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி வருவது அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ இப்படியான ஒரு கன்செப்ட் உள்ள வெப்சைட்ஸ் தான் வரும், ஒர்க் தான் வரும். நீங்கள் சரியாக செட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா சரி. ஸோ எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே வந்து மணி மேக்கிங்கில் ரியல் மணி மேக்கிங்கை தான் நாங்கள் இதில் டீச் பண்ணுறோம். நீங்கள் ரியல் மணி மேக்கிங்கை படிச்செடுத்துட்டு அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த எஃபர்டே வந்து உங்களுக்கு ப்ளஸ் அமையும், இல்லாட்டா எல்லாம் மைனஸாக தான் அமையும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, 5 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் வந்து மெயினான ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஒர்க் பண்ணுற நம்ம டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட் இருக்குது இல்லை கிளாஸ் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி தான் ஸ்ரீலங்காவிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். அதையும் நீங்கள் இந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆகும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.